வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் எல்லாரும் கண்டிப்பாக நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போலாம் வீடியோஸ் சரியாக வரதில்லை. ஆனால் இனிமேல் தினமுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வரும். தினமும் சாயந்தரம் 7 மணிக்கு கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வந்துடும். அதனால் இவ்வளோ நாள் எனக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்க. இன்னையிலிருந்து நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான முருகனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நம்ம இனிமேல் வீடியோஸ் போட போகிறோம். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே தொடரலாமா, இல்லை நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரியே நம்மளுடைய முருகனுடைய வார்த்தைகளை நம்ம தொடரலாமா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை முழுக்க சோர்வடைய செய்யுது. எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இரவு வந்ததும் தனியாக அழுவோம். மனசுக்குள்ள சொல்ல முடியாத வலி, காரணமே தெரியாத பயம், எதிலையுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் ஒரு முறை மட்டும் மனசார சொல்லி பாருங்க, வேல்வேல் முருகா. அதுக்கு பிறகு உங்கள் மனசு எப்படி மாறுது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் பலர் சிரிக்கணும் அப்படின்னு தான் சிரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், பண கஷ்டம், நம்பியவர்களுடைய துரோகம் ஒரு பக்கம், தோல்வி, தனிமை, இப்படி எல்லாம் சேர்ந்து மனசை மெதுவாக உடைக்குது. சிலர் இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. சிலர் அதிகமாக யோசித்து பயப்படுறாங்க. சிலர் நான் யாருக்குமே தேவையில்லையா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மறந்த ஒரு விஷயம் இருக்குது. உங்களை மறக்காத ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்காரு. அவர்தான் நம்ம முருகர். வேல் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு சக்தி. முருகனின் வேல் அசுரர்களை மட்டும் அழிக்கலை, மனிதர்களுடைய பயத்தையும் அழிக்குது. மனசில் இருக்கிற இருளை அகற்றுது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? முருகனுடைய பெயரை சொல்லும்போது மனசு கொஞ்சம் லேசாக ஆகிறத. ஏன்னா அந்த பெயர்லேயே நம்பிக்கை இருக்குது. வேல்வேல் முருகா அப்படின்னு சொல்கிறது உங்கள் மனசில் இருக்கிற பயம், பதட்டம், குழப்பம் அதற்கெல்லாம் எதிராக ஒரு ஒளியை ஏற்றுவது போன்றது. சில சமயம் நமக்கு தீர்வு வேண்டியது இல்லை, மன நிம்மதி மட்டும் போதும். அந்த நிம்மதியை தரும் பெயர் தான் முருகன். ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் உடைஞ்சிச்சு. நம்பியவங்க விட்டுட்டு சென்றுட்டாங்க. கடன் பிரச்சனை, உடல் சோர்வு, மன அழுத்தம். ஒரு நாள் இரவு அவள் அழுதுகிட்டே இருந்தா. அப்போது அவளுடைய பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று அவளுக்கு நினைவுக்கு வந்துச்சு. கஷ்டம் அதிகமாக இருந்தால் வேல்வேல் முருகா அப்படின்னு சொல்லு. அந்த வார்த்தை அவளுக்கு அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்துச்சு. அந்த இரவு அவள் கண்களை மூடி அழுதபடியே சொல்ல ஆரம்பித்தா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா. 1 முறை, 2 முறை, 10 முறை சொன்னான். அதிசயம் உடனே நடக்கலை. ஆனால் அவளுடைய மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பிச்சிச்சு. அவளுக்கு மீண்டும் வாழணும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு அவள் இன்னும் பிரச்சனைகளோடு தான் வாழ்கிறான். ஆனால் தனியாக இல்லை. ஏன்னா அவளுக்கு முருகன் துணை இருக்கிறாரு. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு வலி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் பலருக்காக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உடைஞ்சும் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடுங்க. ஆழமாக மூச்சை இழுத்து மனசார சொல்லுங்க, வேல்வேல் முருகா. அழணும் அப்படின்னா அழுங்க. முருகன்கிட்ட பேசுங்க. உங்கள் கண்ணீரை அவர் புரிஞ்சுக்குவார். ஏன்னா மனிதர்கள் கேட்காம போகலாம், ஆனால் முருகன் நம்மளை கேட்குறாரு. உங்கள் வாழ்க்கை இப்போ இருளாக இருக்கலாம், ஆனால் முருகனோட வேல் இருளை உடைக்கும் ஒளி. இதையும் கடந்து போவீங்க.
ஒரு நாள் நீங்கள் மீண்டும் சிரிப்பீங்க. அந்த நாள் வரைக்கும் நம்பிக்கையை விடாதீங்க, முருகனை விடாதீங்க. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என்ன நண்பர்களே, இப்படி போடுற பதிவு உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் மனசில் இந்த பதிவு ஒரு நம்பிக்கையை உருவாக்குதா? இதே மாதிரி நம்மளுடைய பதிவுகளை தொடரலாமா? இல்லை நம்ம முன்னாடி போட்டுட்ருந்த மாதிரியே முருகனோட ஆசீர்வாத வார்த்தைகளை நம்ம தொடரலாமா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நன்றி, வணக்கம்.